கிறிஸ்தவா கற்றுக்கு பிரியமானவர்களே, நான் ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்ததால் ஏற்று என்று நான் அதை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் இயேசுவின் உலகத்துக்கு வந்து அவர் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய போதனை பார்த்தனால எனக்கு அவர் என்ன பண்ணாங்க, அதாவது சிலுவையில் அடிக்கிறவங்களாம் கிடையாது, கல்லால் அடிப்போம். கல்லால் தப்பு செஞ்சால் கல்லால் அடிப்பாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து அந்த நேரம் வந்து அவரை தான் சிலுவையில் அடையிறாங்க. அவரை மட்டும் தனியாக சிலுவையில் அடையலை, 2 கல்வர்களும் சிலுவையில் அடையிறாங்க. வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம். இந்த இடது பக்கத்தில் இருக்கிற ஒரு கேள்வி பண்ணுவோம், இறங்கி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வலது பக்கத்தில் என்ன சொல்கிறான், உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தரணும்னு சொல்லுவோம். அந்த போகிறோம் ஆச்சரியமாக போகிறது, அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்போம் சொல்கிறார். அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. இல்லை நாம் வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் ஒரு விதத்தில் பாவிகளாக இருப்போம். தூய்மையாக இருந்தவர்னு சொல்லும் பொழுது, வேதத்தில் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் சொல்லப்படுது. நீங்கள் சிதம்பரம் போனோன்னா தெரியும், சிதம்பரத்தில் சிதம்பரம் ரகசியம் சொல்லுவாங்க. அது கூட இந்த பிராமின்ஸ் வந்து நம்மளால் அந்த வேதத்தை படிச்சுட்டு சிதம்பரம் ரகசியம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அது ஒருத்தர் ஒரு சாமியார் வந்தார் சர்ச்சுக்கு, சர்ச்சுக்கு. அவர் உண்மையை சொன்னார். இது போல சிதம்பரம் ரகசியன்றது இதுதான். பைபிள் அவங்க படித்து பைபிளை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பைபிள்னு சொல்லிட்டா அவங்களுக்கு மரியாதை இல்லாத பொருள்களுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களே சொல்கிற மாதிரி அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது, இதெல்லாம் ஒன்று மக்களை வந்து பிரிக்கிறாங்க. கறி சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் இலையும் சாப்பிடலாம் சொன்னார். ஒரு சில பிராணிகளை மட்டும் சாப்பிடக்கூடாது. இந்த ஊரும் பிராணிகள், பள்ளி, தவளை, அது இது சிலதான் இருக்குது. முன்ன ஊரும் பிராணிகள் சாப்பிடக்கூடாதான் சொன்னார். மற்றபடி மற்ற சில விலங்குகள் நம்ம சாப்பிடலாம். இப்போ அதாவது பசு, ஆடு, பசு ஆடெல்லாம் புள்ளதான் இருக்குது. புள்ளதை திங்கிறதுனால நம்ம சாப்பிடலாம். அதனால அசை போடும் பிராணிகளை சாப்பிடலாம், அசை போடாத சாப்பிடக்கூடாது. சில அசை போட்டாலும் கூட சிலதை சாப்பிடக்கூடாது சொல்லி வேறு சொல்லப்படுகிறது. அது ஒரு மனிதனுக்கு நல்லதில்லை. விஷயமாக முக்கியமாக சொல்லப்போனால் இந்த பன்றியை அதிகமாக ஒதுக்கி வைக்கிறார். பன்றி வந்து கறி சாப்பிடக்கூடாது அது சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால சில அவங்கவுங்க விருப்பம்தான் இருந்தாலும் யாரையும் நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது. நல்லதை அவங்களுக்கு சொல்லணும், அப்படி போ. அப்படி அவங்களுக்கு கைட் பண்ணும்பொழுது நல்லது அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு இருக்க மாட்டாங்க. தெரியாதவங்களுக்கு நம்ம அப்படி போ கைட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு சிலது சொல்லித்தரணும். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் கூட மாணவர்களை வந்து எல்லாரையும் அடிக்கக்கூடாது. சிலர் வந்து அடிக்கிறதுனால என்ன பண்ணாங்க, சிலர் என்ன பண்ணாங்க, மாணவர்களுக்கு பயம் ஏற்படும், பள்ளிக்கூடத்துக்கு நடுவாங்க. அதனால பிறந்த கையாளுவதெல்லாம் அவங்க அன்பான முறையில் அவங்கள கைட் பண்ணால் ரொம்ப நல்லாதான் இருக்கும். மாணவர்களுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லி தரும்பொழுது அன்பாக அவங்கள அரவணைத்து சொல்லும் பொழுது துரியமாக கற்றுக்கொள்ளுவார்கள். அதனால தான் எனக்கு கூட ஆசிரியர், அதாவது பணத்தை விட எனக்கு ஆசிரியர் தொழில் ஏன் இருந்ததுன்னா, இதில் வந்து லஞ்செல்லாம் வாங்கிறது வாய்ப்பு இருக்காது. அந்த ஸ்பெஷலி எனக்கு இந்த பெண்கள் வந்து போலீஸ் வேலைக்கு போது எனக்கு அதிகம் பிடிக்கும். ஏன்னா பெண்கள் வந்து சில இடங்களில் வந்து லஞ்சம் வாங்குறது இதெல்லாம், அதனால் என்ன செய்யக்கூடாது, பெண்கள் பெரும்பாலும் அது போகாமல் இருக்கிறது நல்லது. ஆசிரியர் தொழில் வந்து ஒரு நல்ல சிறந்த தொழில். ஏன்னா லஞ்சத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நான் வந்து இதே
தெரிந்து கொண்டேன். அது மாத்திரம் கடவுள் நான் எனக்கு வர ஆபத்தெல்லாம் கத்தனை என்னை காப்பாற்றினால அவருக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும். அவரை பற்றி சாகுவரை மாடல் என்று ஒரு ஆசை இருந்தது. அதுதான் வீசில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கற்பனை பெற்று நாமத்துக்கு ஸ்டோகம்.